47வது இளவர் தினத்தை மிகவும் சிறப்பான முறையில் வழிநடாத்திக் கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் மதிப்புக்குரிய அவர்களே, அதே போன்று என்னுடன் இங்கே கலந்து கொண்டிருக்கும் டாக்டர் மதுமானி, மதிப்புக்குரிய அவர்களை பேசுவதாக ஸ்பெஷல் கெஸ்டாக மகாலட்சணையில் இருந்து இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சகோதரர் நபீத் அவர்களை எடுத்துக் கொண்டவராக, அதே போன்று இங்கே இருக்கின்ற பொதுத்துறை பொறுப்பதிகாரி அவர்களை எடுத்துக் கொண்டு இங்கே இருக்கின்றவர்களில் அதிபர்கள், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று இங்கே இருக்கின்ற எஸ்சிசி செக்ரட்டரி அவர்கள், என்னுடன் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் நம்பி பொறியியலாளர் வித்வான் அவர்கள், இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், முக்கியமாக அன்பி மாணவர்கள், மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு வணக்கம். இந்த மாபெரும் விழாவிற்கு என்னை அதிகமாக வளர்த்தமைத்து எஸ்டிசி மற்றும் இங்கே இருக்கிற நிர்வாகம் சகோதரர்களுக்கு நன்றி கூறியுள்ளார். அல்மன்னா என்ற இந்த பாடசாலைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை கொஞ்சம் அறிந்தவர்கள் ஐய சிறு இந்த உலகத்தை போலாமல் நினைக்கிறேன். நான் நினைக்கின்றேன், ஒரு 50 பிள்ளைகளுடன் தான் இந்த பாடசாலை 1911ஆம் ஆண்டு இதுவரை. இப்பொழுது நான் அறிவுடன் நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் 2200 பிள்ளைகள் இருப்பதாக கூறினார். எனது தந்தை மறைந்த ஏஆர் மன்சூர் இருக்கின்ற பொழுது அவருக்கு இந்த பாடசாலைக்கு முன்னே நெருங்கியவர் இருந்தார். அப்பொழுது பாடசாலையில் இருந்த மனிதர் தந்தை நினைக்கிறேன் ஒரு 17 வருடம் அவர் இங்கே அதிபராக இருந்து இந்த கட்டடங்களை எல்லாம் கல்லூரிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். ஆனால் இங்கே நீங்கள் இங்கே இந்த மாணவர்கள், மாணவியர்கள் உங்களில் என்னை வைத்து பார்க்கின்ற பொழுது தான் கடைசிதான் ஏழவர் நான் எங்கிட்ட வந்து சரியா 13 நாட்களுக்கு பின் நீங்கள் எழுத போகிறீர்கள். அதற்கு பிறகு உங்களது அந்த ஸ்கூல் லைஃப் இஸ் கோயிங் டு பி a part. It's not going to be the same. இப்பொழுது மாதிரி இருக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைய விடயங்களை எங்களது சட்டம் நிர்மாணிகள் இன்னைக்கு பேச முடியாமல் அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். உண்மையான விடயம் ஆனவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அந்த செய்தியை கடந்துதான் இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் அவர் சேர்ந்த முக்கியமான விடயங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். Nothing is impossible. அதான் அந்த சொற்பொழிவினுடைய சாராம்சம். எதையும் நாம் அடைய முடியும். அடைவதற்கான முயற்சியை நாம் எடுக்கணும். கனவு காண வேண்டும். அந்த கனவு பெரிதாக இருக்க வேண்டும்.
இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் எனது பிள்ளைகளை போல் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு புதிய அந்த 14 days or 13 days, 14 days இருக்கிற இந்த டென்ஷன் உங்களுக்கு தெரியும். எங்களது நண்பர் டாக்டர் மதுபானி இங்க இருக்குன்னா அந்த எக்ஸாம் நடக்கிற ஒரு பயங்கரமான ஃபீலிங் தான். விடிய படிச்சாலும் கிளாஸ் ரூம்ல போய் அந்த எக்ஸாம் உள்ள கதை இல்லை. So nothing is impossible. ஆனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் இப்பொழுது அதனுடன் நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருந்தேன். இங்கே இருக்கின்ற வளங்கள் எப்படி இருக்கின்றது, இங்கே உள்ள தேவைப்பாடுகள் என்ன என்றால் நாங்கள் பெரிய ஒரு அமைப்பு அல்ல, சின்ன ஒரு அமைப்பு. எங்களால் இயங்குவதை அதாவது நான் சொன்னேன் எங்களது அமைப்பின் மூலமாக அந்த உங்களது 5 பிரிவுகள் இருக்கின்றது என்ற முதல்வர் அவர்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் 5 பிரிவை கப்பற்பாயினா உங்களுக்கு கப்பற்பாலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எங்களது அமைப்பின் மூலம் முதல் பரிசு தருவதாக நான் உங்களுடன் கூறுகிறேன். தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்க தான் இந்த பரிசு எடுக்கிறதா இல்லையா தீர்மானம். அதே போல இருக்கின்ற மற்ற வளங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கம்ப்யூட்டர் லைப்ரரி எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு வசதி வேண்டும் என்று கூறியிருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாத காலத்திற்குள் இந்த ஸ்மார்ட் போர்டை வந்து இங்கே கையளிக்கும் நிகழ்வுகளில் கூட நாங்கள் செய்வோம் என்ற உறுதியை நான் கூறிக்கொள்கிறேன். படிப்பு தேவை சொல்கிறேன். ஒரு சட்டம் மாதிரி எழுதி பேசுறதுக்கு எந்த ஒன்றும் இல்லை. நான் எழுதி வச்சது கூட அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒழுக்கம், டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் எக்காரணம் பண்ணும் அது கண்ணில் அடையாது. நிறைய அவர் அந்த அனுபவ ரீதியாக அந்த மாணவ மாணவிகளை மிகவும் கவலையோடு சொன்னார்கள் நடந்த அந்த போட்டியில் நடந்த விடயங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வர்கள், படிப்பு முக்கியம், அதை விட நாம் ஒழுக்கம் முக்கியம். படித்துவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜை நீங்கள் அடைந்தாலும் உங்களது பள்ளிக்கூடத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இங்க இருக்கின்ற மாணவர்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்க படித்துக்கொண்டு ஒரு லாயர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர், ஓவியம். நீங்க எல்லாரும் உங்களது பொறுப்பு, இந்த பாடசாலைக்குள்ள பொறுப்பு, உங்களது பெற்றோர்களுக்குள்ள பொறுப்பு. இரண்டாம் இப்பொழுது நமது நான் ஒருபோதும் இல்லாத ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்தில் உங்கள் வயதில் இருக்கும் பொழுது எனக்கு கூட தெரியாது எப்படி இந்த விஷயம் எல்லாம் நடக்குது என்று. எனக்கு பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் படிச்சு விளையாடுமா எனக்கு தெரியும். இவ்வளவு பில் கட்ட வேண்டும், இவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டும். இன்னொரு விடயத்தை நான் கூறுகிறேன். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர்கள். முதல்வரோடு 2 முறைகளை நாங்கள் காட்டிக்கொண்டோம். நிறைய பிரச்சனைகள் மாணவர்களுடைய வந்தது இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் அறிமுகம் மூலம். நான் அதற்கு எதிர்பார்க்கிறேன். உடற்கும் அல்ல, இந்த மாணவர்கள் என்பது ஒரு சமூகம். அதில் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் பணக்காரர்கள் என்பதல்ல. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் வந்து அதில் ஒரு விதமான பிரிவை உண்டாகி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் இப்பொழுது தவிர்க்க முடியாது. பிள்ளைகள் போறாங்க. ஆனா இந்த உள்ள பிள்ளைகளால் இப்பொழுது அந்த பாடசாலைகள் யூனிவர்சிட்டி கிடைக்க வேண்டும். முதல்வர் சொன்னார் சென்ற முறை 64 பிள்ளைகள் கிடைத்ததாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த 2 கிழமைக்குள் எடுக்கப்படுகின்ற அந்த பாடசாலையில் குறைந்தது 80-90 பிள்ளைகள் அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைப்பதற்கு நான் வாழ்த்துகிறேன்.
அதோடு இந்த முறை நான் கூற வேண்டும், எனக்கு தந்தை காலத்தில் நாங்கள் நெருக்கமாக இருந்த இந்த ஊர், அதோடு இருக்கின்ற காலை சார் அவரது பங்களிப்பு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு, இதன் மூலம் தான் இந்த இனத்து பிரத்யேக செயலாளர்கள் வந்து சொன்னால் அவரும் மருதமனை தான், அவரும் அருமன். ஆகவே உங்களது தேவைகளை இன்ஷா அல்லாஹ் எங்களால் இருந்தவரை நாங்கள் அதை செய்து முடிப்பதற்கான அந்த நேர காலம் அவர்களும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆனால் பிள்ளை செல்வங்கள் இந்த வயசு ஒரு நாளும் வராது. டைம் இஸ் மணி. ஒரு விடயத்தை கூடுதல் லாபம் கொஞ்சம் கூடாது. நம்ம கல்யாணத்துக்கு போனாரு 3-4 மணிக்கு அது 5:30 மணிக்கு தான் கல்யாணம் நடக்குது. அப்படி அதே சமயம் அந்த நமது கூட்டங்களும் அப்படி நேர காலத்துடன் நாம் வேலை செய்தால் நிச்சயமாக இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. 5 நேரம் சொல்வதற்கான நேரம் இங்கே. ஆகவே இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகள், நாங்கள் இங்கேயும் கூட அதை சொன்னால் மாணவிகள் தான் இருக்கிறார்கள். மாணவிகள் படிக்க வேண்டும். நிச்சயமாக நமது இந்த சமுதாயத்தை முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்ற பெண்பிள்ளைகள், நமது பிள்ளைகள் நமக்கு படிக்க வேண்டும். அதிலேயும் மருதமனை எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு ஆள் கேட்டாரு, மருதமனைக்கு ஒரு சிம்பிள் டெபினிஷன் என்ன? I said knowledge village. It's a village with knowledge. நீங்க இந்த எல்லா பகுதிகளையும் படித்துக் கொண்டாலும் படிப்பு இருக்குது. நான் இங்க இருக்கிற அளவான படிப்புக்கான முக்கியத்துவம் இல்லை. எவ்வளவு சொன்னாலும் வியாபாரம் செய்ய முடியும், எப்பொழுது செய்ய முடியும். ஆனால் அதை படித்து வந்து ஒரு டிகிரி உடன் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த அந்தஸ்து மிகவும் அதிகமானது. இந்த வயதிலும் நீங்கள் வியாபாரம் செய்யலாம், ஆனால் படிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதுதான் இருக்கிறது. இந்த வளங்களை நீங்கள் பாவித்து நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுக்கு தலைநன்மைகளை மறந்துவிடக் கூடாது. மற்றது இந்த நாடு நமக்கு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறது. நம்ம நாட்டில் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் நான் கண்ட அனுபவங்கள் படிக்கிறாங்க, படிப்ப முடிக்கிறாங்க, அதே மாதிரி ஃப்ரீயா யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. யூனிவர்சிட்டி முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலியாவோ கனடாவோ யூகேயோ எங்கேயோ போறாங்க. பொருளாதார பிரச்சனை எதுவும் இருக்கிறது. ஆனால் கடமை நன்றி என்றது நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஃப்ரீ எஜுகேஷனை தந்த இந்த நாட்டுக்கு, நமது பகுதிக்கு, இந்த சமுதாயத்துக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம். அதை செய்வதற்கு நான் கொஞ்ச காலமாக குறைந்தது ஒரு 10 வருஷம் கிரேட் 1 கிரேட் 30 போக மாட்டோம். 13 வருஷம் அந்த ஃப்ரீ எஜுகேஷன். அதாவது இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு ஒரு 4 to 5 years, நான் ஒரு 60-70 years உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுக்கு குறைஞ்சது அரையாசியாவது நீங்க இந்த நாட்டுக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். அது வந்து சமுதாயத்துக்கு விடுதலை வந்து படிப்பு கல்விதான். அதை இந்த பகுதியில் இருக்கிற சகல ஊர்கள், நான் செல்கின்ற ஒவ்வொரு பாடசாலையில் சொல்கின்ற விடயம், மருதமனையில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கே ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசருக்குரிய ஒரு இன்டர்வியூ வருதென்றால் இங்கே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. மற்ற ஊர்களில் எப்படிதான் அவன் எடுக்கப்படாது, அவன் கிடைக்கப்படாது நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடாது. மக்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்து, நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எங்களது நியாசரின் ஸ்கூலில் செய்திருந்தோம். படிக்க வேண்டும். படிப்புதான் நமக்கு முற்றிலும் ஒரு விமோசனம் நடந்தது. பதவி படுத்தல் எல்லாமே வந்து போயிடும். படிப்பு நாம் வாழும் வரை வாழும். மற்றது மருதமலையில் எனக்கு பிடித்த இன்னொரு நல்ல ஒரு பழக்கம், அரசியல் என்பது ஒவ்வொருவரது தனிப்பட்ட சுதந்திரம். நான் முஸ்லிம் காங்கிரஸ்,
ஆனால் இங்கே பலமற்ற கருத்துள்ளவர்கள் இருக்கிறார். தேர்தல் காலமும் அல்ல, தேர்தலுக்கு காலம் வந்து சமூக சேவை செய்வதும் அல்ல. நான் ஒரு வித்தியாசமான நோக்கு. ஆகவே ஊருக்கு யார் நல்லது செய்தாலும் அதையும் தான் நம்ம கட்டுப்படுவோம். அரவணைத்து அவர்களை கொண்டு வந்து என்றால் அவர்களது நமது பிரதிநிதிகள், நமது நண்பர்கள், நமது சமூக சேவையாளர்கள் என்ற அந்த வழி அவர்கள் நிச்சயமாக இந்த ஊருக்கு தேவைப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த நல்ல தன்மை கூட சொன்னது நல்லவர்கள் வந்து நிறைய படிக்க வேண்டும். அந்த படிப்பு இதெல்லாம் ஒன்று. ஆகவே மூன்று நேரம் பேசிக்கொண்டு போக முடியாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகள் நீங்கள் அத்தனை பேர் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 13 நாளில் நீங்கள் எழுத போகின்ற பரீட்சையில் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பாஸ் பண்ணி உணவுள்ள துறை அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த புள்ளிகளை நீங்கள் பெற வேண்டும். அந்த போலி வாழ்த்துக்குள் விடுதலை